அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆல்கஹால் யூஸ் பண்ணப்பட்டுள்ள பெர்ஃப்யூமை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவாக ஆல்கஹால் அதாவது யூஸ் பண்ணப்பட்ட அல்லது ஆல்கஹால் கலக்கப்பட்ட இந்த மாதிரியான அத்தர்களை யூஸ் பண்ணுறது அல்லது வாசனை பெர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுறது சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, முதலாவது ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து எங்களுக்கு முழுமையாக தடை செஞ்சிருக்குது. அல்லாஹு தாலா என்ன ஃபஜ்தனிபு, அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். அப்போ இந்த இஜ்தினாப், அதை தவிர்ந்து கொள்ளல் என்பது மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், நம்ம குடிக்கிறது தான், இன்னுமுள்ள பிற காரியங்கள் என்னென்னதோ அவைகளுக்கு பயன்படுத்துறது தான். எல்லா வகையிலையும் அந்த ஆல்கஹாலை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த வசனத்துடைய கருத்து. சாராயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் ஃபஜ்தனிபு, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படி என்று சொல்லி அதாவது ஏகமானதாக நம்ம காணக்கூடியதாக இருக்குது அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை. இப்போ எனவே ஆல்கஹாலை நம்ம குடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, வேறு காரியங்களுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மருத்துவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஹா தா வலைச பிதவா, அது வந்து ஒரு அதாவது நோயை தவிர அதாவது மருந்து கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது ஒரு பகுதி. இரண்டாவது வந்து ஆல்கஹால் என்பதை பொறுத்த வரைக்கும் அது அசுத்தம் இல்லை. அசுத்தமாக இல்லையான்னு கருத்து முரண்பாடு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் ஆல்கஹால் அசுத்தம் கிடையாது. ஹராம் என்பது வேற, ஒரு பொருள் அசுத்தமாக இருக்கிறன்றது வேறு. அது இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹராம், அசுத்தமான பொருட்கள் எல்லாம் ஹராம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஹராமாக்கப்பட்ட எல்லா பொருட்களும் அசுத்தம் என்று விளங்கிடக்கூடாது. அல்லாஹு தாலா குர்ஆனில் வந்து இந்த ஹம்ரு, அதுபோல் குறிப்பாக்குற மாதிரியான செயல்பாடுகள், அதுபோல் இன்னுமுள்ள விஷயங்கள் அல்லாஹு தாலா ஹராம் அப்படின்னு சொல்கிறான், ரிஜிஸ் என்று சொல்கிறான். அந்த ரிஜிஸுக்கு பல அறிஞர்கள் வந்து நஜஸ், அதாவது அது வந்து நஜிஸானது, அசுத்தமானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நஜிஸானது அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் வந்து அதை பயன்படுத்துதல்ல அசுத்தம் என்பதல்ல, அது வந்து அசிங்கமான செயல், மோசமான செயல் என்ற அடிப்படையில் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இரண்டாவது அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டு, சாராயத்தை வந்து நம்ம குடிக்கிறது மட்டுமல்ல, இன்னும் பிற காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றது விளங்குறது ஆல்கஹாலை. இரண்டாவது அம்சம் என்னென்று சொன்னால், அந்த ஆல்கஹால் என்பது நஜிஸ் கிடையாது, ஹராமானது. நான் வசனங்களை முழுமையாக உங்களுக்கு இந்த இடத்துல பேசலை. காரணம் வந்து இது ஒரு ஆய்வு ரீதியாக பேசப்படாததுனால, இது ஒரு ஜவாபாக பதிலாக சொல்லப்படுறதுனால சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். எனவே இரண்டாவது அம்சம் என்னென்னு சொன்னால், அது வந்து நஜீஸ் கிடையாது, ஆனால் ஹராம். அது உதாரணமாக ட்ரெஸ்ஸில் பட்டாலோ இதில் பட்டாலோ அது நம்ம கழுவாட்டி தொழுகக்கூடாது அப்படி என்கின்ற இடத்துக்கெல்லாம் வராது. உதாரணமாக சாராயம் ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், மதீனாவில் ஓடிச்சு அப்படின்னு பார்க்குறோம். நஜீஸ்ன்னு சொன்னால் ரோட்டில் கொட்ட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அசுத்தமான விஷயத்தை சொல்லிக்க மாட்டாங்க. பாத்திரங்கள் ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் அந்த பாத்திரங்களை வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, எந்த இடத்துலையும் ரசூல் நாங்கள் சொன்னதாக இல்லை. எனவே சாராயம் என்றதை பொறுத்த வரைக்கும், ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் அது ஹராமை தவிர அசுத்தம் என்ற இடத்துக்கு என்ன செய்யாது, வராது. இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த ஆல்கஹால் அப்படி என்ற அந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கொள்ளவும் போகணும். அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்றதுக்கு ஆல்கஹால் என்பது ஒரு இறைவன் படைத்திருக்கக்கூடிய இயல்பான ஒரு அம்சம், ஒரு இயல்பாக எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்றது. நல்ல இனிப்பான ஐட்டங்களில் இது போன்றவைகளில் இந்த ஆல்கஹால் என்ற பகுதி என்ன செய்யும், இருக்கும். பழத்தில் ஆல்கஹால் இருக்கும், எல்லாத்துலேயும் ஆல்கஹால் என்ற பகுதி என்ன செய்யும், இருக்கும். இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் குடிக்கிறார்னு சொன்னால் அதில் ஆல்கஹால் ஒரு குறிப்பிட்ட வீதம் இருக்கும், 1% அல்லது 0.2 என்ன செய்யும், ஆல்கஹால் இருக்கும். எனவே 1 இருந்து 2 அல்லது 1.5 என்ற லெவலுக்குள்ளது வந்து இயற்கையாக இருக்கக்கூடியது. நாங்கள் ஒரு மிக்ஸ் ஃப்ரூட் குடிச்சோம்னு சொன்னால் அதில் ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ஆல்கஹால் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த வகையில் ஆல்கஹாலை உண்டாக்கவும் இயலும், சினாரி, அதாவது நம்ம தயாரிக்கலாம். அப்புறம் என்னது நம்ம தென்னை மரத்துலேருந்து தயாரிக்கிறோம், அதுபோல் திராட்சையிலிருந்து, அதுபோல் ஈத்தம்பழங்கள்ல இருந்து, இன்னும் உள்ள பழங்கள், இது குதிரை பாலில் இருந்து, இப்படி பல விஷயங்களை வச்சு இதை தயாரிக்கிறாங்க. அதுக்குன்னு சில செயற்பாடுகள், பொறிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு அது தயாரிக்கப்படுற நேரத்தில் அது சாராயமாக மாறும். இந்த செயல்பாடை தஹ்மீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திக்கிறாங்க. சாராயமாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை, ஆல்கஹால் ஆக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திக்கிறாங்க. ஆனால் ஆல்கஹாலிக் என்ற அந்த தன்மை எல்லா பொருட்களையும் அது குறிப்பிட்ட சதவீதம் இந்த மாதிரியான பொருட்களை இருக்கும் இயல்பாக. அதனால் அது எங்களுக்கு அது ஹராம் அல்ல.
எல்கஹோல் ஆக்குறன்ற அந்த கட்டம் வந்து அந்த தஹ்மீர் என்ற செயல்பாடு தான் எங்களுக்கு ஹராம் என்றதை நம்ம இன்னொரு வகையில் அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொன்றும் நம்ம அதில் அந்த எல்கஹோல் என்ற விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்கஹோல் அது இயல்பாக இருக்கும் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்கஹோல் வந்து எப்போ எல்கஹோலிக் பதார்த்தம் ஒன்று ஹராமாகும் என்று சொல்கிறாங்க. வெறுமனே இயல்பாக அது இருக்கிறதுனால அது ஹராம் என்ற அர்த்தத்துக்கு வந்துடாது. அது எப்போ அது ஹராமாகும் அப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா அஸ்கர கலீலுஹு ஃபகதீருஹு ஹராம், மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம்னு சொல்கிறாங்க. எதை நீங்கள் இப்போ உதாரணமாக ஒரு 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 ஜூஸ் உங்களோட கையில் தாராங்க, இதை நீங்கள் ஒரு 2 பாட்டில் குடித்தா, வயிறு நிரம்ப குடித்தா உங்களுக்கு போதை ஏற்படும் அப்படி என்ற நிலைமை இருந்தால் அது கொஞ்சமும் நீங்கள் குடிக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் குடித்தா உங்களுக்கு போதை வராது, அதில் 2 கப் குடித்தா உங்களுக்கு போதை வரும் அப்படி என்ற அந்த எல்கஹோல் போதை வரும் உங்களுக்கு என்று இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சமும் குடிக்கக்கூடாது. ஒரு இது தராங்க, உதாரணமாக வந்து ஒரு 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 அதாவது இந்த ரெட்புல் வந்துச்சு. அப்போ ரெட்புல் அந்த கம்பெனி சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், நார்மலாகவே நீங்கள் சாதாரண இதுகள் எல்லாம் இந்த சதவீத எல்கஹோலை நீங்கள் காணுவீங்க, நாங்கள் இதில் எந்த எல்கஹோலும் மிக்ஸ் பண்ணலை, இந்த ஜூஸை நம்ம தயாரிக்கிற நேரத்தில் இந்த ட்ரிங்கை தயாரிக்கிற நேரத்தில் இது இயல்பாக ஏற்படுத்த எல்கஹோலை தவிர நாங்கள் எல்கஹோல் இதில் மிக்ஸ் பண்ணலைன்னு சொன்னான். அது ரெட்புல் என்பது ஆரோக்கியமா இல்லையான்றது 2ஆம் பகுதி. அந்த எல்கஹோலுக்கு அவர் சொன்ன பதில் நியாயமானது. அப்போ எல்கஹோலை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஒரு ஆள் ரெட்புல் எடுத்து 2-3 தடவை குடிக்கிறாருன்னு அவருக்கு போதை வருமாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும், அது ஹராமாகிடும். ஆனால் அப்படி வராது. உடம்பு ரீதியாக ஹெல்த் ரீதியாக ஏதாவது சிக்கல் வருமாக இருந்தால் அது கூடாது, அது வேறொரு அம்சம். எனவே எதை கூட நம்ம குடித்தா அது அது வந்து உடலுக்கு போதை ஏற்படுத்துமோ அதனுடைய குறைந்த பகுதியை நம்ம குடிக்கக்கூடாது. மற்றபடி சாதாரணமாக ஒரு மிக்ஸ் ஃப்ரூட்டில் வந்து எல்கஹோல் என்ற பதார்த்தம் இயல்பாக உண்டாகிரும். இது ஒரு ஆள் 2 கிளாஸ் குடிக்கிறார், 3 கிளாஸ் குடிக்கிறார், அவருக்கு போதை வராது. எனவே அதை குடிக்கக்கூடாது, அதில் ஒரு 0.5 இருக்குது, 1 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அது சொல்லக்கூடாது என்பதையும் நம்ம இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த அதாவது எல்கஹோல் உள்ள பெர்ஃப்யூம் இடத்துக்கு வருவோம். இதுலையும் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னத்துக்கு இந்த பெர்ஃப்யூமில் எல்கஹோல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், எல்கஹோலை பொறுத்த வரைக்கும் வாசனையான எங்களோட உடம்புக்கு வாசத்துக்கு அது தரப்படலை. ஆனால் நம்ம அம்பரையோ சென்ட்லையோ அல்லது எதெல்லாம் இன்றைக்கு வாசனைக்காக உபயோகப்படுத்தப்படுதோ அந்த மாதிரியான அந்த வாசனை பொருட்களை வந்து நாங்கள் வந்து கிட்ட மூக்குக்கு எடுத்தால் மட்டும்தான் அது வாசனை அடிக்கும். உலகம் ஃபுல்லாக என்ன செய்யாது, அது பரவாது. பரவ வைக்கிறதுக்கான சில செயல்பாடு இருக்கணும், காத்திருக்கணும், விளங்கிட்டா, போய் சேர்றதுக்கான ஏதாவது வழி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது பரவும். அந்த மாதிரியான 2-3 செயல்முறைகளை இந்த எல்கஹோல் செய்து ஒரு அம்பர் எடுத்தோ ஒரு செண்டில் எடுத்தோ அல்லது ஒரு சந்தனத்தை அல்லது இந்த அதாவது ஊது இவைகளை எடுத்தோ அதை வந்து அந்த பதார்த்தத்தை தயார்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த எல்கஹோலை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்கஹோலை யூஸ் பண்ணுற நேரத்தில் அது இன்க்ரீடியண்ட்டை அந்த சாஃப்ட் ஆக்கிரும், மென்மையாக்கி அதனுடைய பதார்த்தத்தை லிமிட்டான லெவலில் யூஸ் பண்ண வைக்கும். அதை நம்ம அந்த எல்கஹோலை யூஸ் பண்ண நேரத்தில் அதை நாங்கள் பயன்படுத்துகிற நேரத்தில் அதை காற்றுல சுமந்து போய் அப்படி பரவ வைக்கும். இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த பிரேக் டவுன் ஆகிற இந்த செயல்பாடுகளை, அந்த இன்க்ரீடியண்ட்டை லிமிட் ஆக்குற அந்த செயல்பாடுகளை, அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்குற அந்த செயல்பாடுகளை இந்த எல்கஹோல் செய்யுது. அதனால் அந்த எல்கஹோலை என்ன செய்கிறாங்க, இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த 2 அடிப்படைகளுக்கு நம்ம வரணும். என்ன அடிப்படைன்னு சொன்னால், இந்த எல்கஹோல் பதார்த்தம் என்றது அதாவது சில குளோன்கள் என்ன செய்கிறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. சில சாராயம் குடிக்க தடை செய்யப்பட்ட இடத்துல குளோனை வந்து சாராயத்துக்கு உதவியாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் விகிதாசாரம் அதிகம்னு அர்த்தம். ஒரு பெரிய அளவில் எல்கஹோல் அந்த பெர்ஃப்யூமில் பயன்படுத்தப்படுமாக இருந்தால், ஒரு நிறைய அளவில் உபயோகப்படுத்தப்படுமா, இதை 10-20% என்ற அளவில் அது உபயோகப்படுத்தப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஹராம். காரணம் வந்து அதை குடிக்கக்கூட இயலும். அதை வந்து ஒரு முறையான அடிப்படையில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதில் என்ன செய்யுது, இருக்குது. அதனால் வந்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது அல்லாமல் ஒரு சாதாரண விகிதாசாரத்தில் உதாரணமாக அதை எடுத்து தனியாக எடுத்து அதாவது அது சாதாரணமாக போகிற நேரத்தில் அதை குடித்து போதை ஏற்படக்கூடிய அமைப்பிலாக அந்த ஒரு விகிதாசாரம் இருக்குது. அந்த விகிதாசாரத்துக்கு குறைந்த அமைப்பில் அது யூஸ் பண்ணப்படுமாக இருந்தால் அந்த மாதிரியான பெர்ஃப்யூமை பயன்படுத்துறதுல மார்க்க ரீதியான பிழை இல்லை. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் எல்கஹோல் யூஸ் பண்ணப்பட்ட விகிதாசாரம் என்ன அப்படின்றத தான் நம்ம இதில் என்ன செய்யணும், இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம எதோட மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னா, அப்போ குறைய எல்கஹோல் ஹலால் கூட எல்கஹோல் ஹராம்னு சொல்ல வரல. அதில் குறைய எல்கஹோல் என்பது
கூட ஆல்கஹால் ஒரு விஷயம் அதில் கலந்திருந்து அதை ஒருத்தர் குடிச்சாரண்டா அதனால் போதை ஏற்படுமெண்டா குறைய ஆல்கஹால் ஹராம் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் அது பேசப்படலை. இந்த மாதிரியான பெர்ஃப்யூம் என்ற செயல்பாட்டுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆல்கஹாலை ஒரு குறிப்பிட்ட சதவீதாசாரம் அதில் யூஸ் பண்ணி இருந்து அதை குடிக்கிற நேரத்தில் எங்களுக்கு போதை வருமாக இருந்தால் அது வந்து ஹராமாண்டாகிரும். விளங்கிட்டா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெர்ஃப்யூமை குடிக்கலாம்னுங்கள, போதையில் மூழ்கின ஒருத்தர் வந்து பெர்ஃப்யூமை குடிக்கிறாரு. இவர் குடிக்கிறதன் மூலம் இவர் 2 பாட்டில் குடிச்சா இவருக்கு போதை வருமென்ற லெவல் அதில் இருக்குமா இருந்தால் அந்த பெர்ஃப்யூம் என்ன செஞ்சிடும், அது ஹராமன்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அது போயிடும். அப்படி இல்லை, அந்த அளவான விகிதாசாரம் அதில் யூஸ் பண்ணப்படலை, சாதாரண ஒரு விகிதாசாரம் தான் அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது என்ற அமைப்பில் அது இருக்குமா இருந்தால், அது எவ்வளோ குடித்தாலும் அதில் போதை ஏற்பட போகிறது இல்லை என்ற லெவலில் இருக்குமாக இருந்தால் அது ஹராமான ஒரு இதாக வராது. உடம்புக்கு அது அசுத்தமும் கிடையாது, அசல்ல அது அசுத்தம் கிடையாது என்ற இந்த பகுதியை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. இன்னொரு வகையில் அதுக்காக வேண்டி பெர்ஃப்யூமை குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க இல்லை. பெர்ஃப்யூமில் பொறுத்த வரைக்கும் அதாவது அதை குடிக்காத முறையில் சில வேறு நஞ்சான கெமிக்கல் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. குடிக்க உள்ளு பாவனைக்கு வராத அமைப்பில் அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மிக்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் வேண்டாம், ஆல்கஹாலிக் பதார்த்தமாக இருந்தால் சில கவர்மெண்ட் என்ன செய்யும், ஒரு டெக்ஸ் அடிக்கும் அப்படின்றதுனால வந்து அதை குடிக்காமல் உட்கொள்ள முடியாத வகையில் அதை என்ன செஞ்சிடறாங்க, மாற்றிடுறாங்க. அதனால் அதை குடிக்கவும் முடியாது. சில இடங்களில் வந்து இப்போ ஈத்தனால் என்ற ஆல்கஹாலுக்கு பதிலாக மீத்தனால் அப்படி என்று சொல்கிற அந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணுறதாகவும் என்ன செய்யுது, தகவல் இருக்குது. அப்போ அதனால் அப்போ குடிக்கிறதுக்குரிய அமைப்பில் அது இல்லை. ஆனால் குடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினால், உதாரணத்துக்கு பயன்படுத்தினால் இவர் 2 பாட்டில் குடித்தால் அவருக்கு வந்து அது போதை ஏற்படும், அந்த அளவுக்கு ஆல்கஹால் விகிதாசாரம் அதில் இருக்குமா இருந்தால் அந்த ஆல்கஹாலை பயன்படுத்தவே கூடாது, அந்த பெர்ஃப்யூமை பயன்படுத்தவே கூடாது. அப்படி இல்லை, 2 பாட்டில் குடித்தாலும் அதிலெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஆல்கஹால் அது சாதாரண அளவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு ஏஜென்ட்டாக மட்டும்தான் அதில் என்னது சாதாரண ஒரு ஏஜென்ட்டாக அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ற லெவலில் இருக்குமா இருந்தால் அதில் பயன்படுத்தப்படுறது பிழை இல்லை. ஆனால் எவ்வளவு விகிதாசாரம் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி என்றதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அனுபவத்தோட அல்லது அதில் ஏதாவது குறிப்புகள் கொடுத்துருந்தால் மட்டுமே தவிர இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது குளோன் போன்ற ஐட்டங்களில் வந்து இது கூடுதலாக உபயோகப்படுத்தப்படுவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவைகளை தவிர்த்து கொள்ளணும். வேறு அதாவது பொருட்கள் இதில் அவ்வளோ யூஸ் பண்ணப்படலை அப்படின்னு அனுபவபூர்வமாக இதில் சொல்லப்படுதோ அது போன்றவைகளை நம்ம பயன்படுத்துவதில் தவறு கிடையாதுன்ற அந்த சுருக்கமான பதிலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சுருக்கமான முடிவை புரிந்து கொள்ளணும். என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு போதை என்று மாற்றக்கூடிய அமைப்பிலான விகிதாசாரம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால், அதாவது 2-3 முறை குடித்தா அது போதை ஆக்கக்கூடிய அளவில் விகிதாசாரம் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஹராம். அப்படி இல்லை, அதை எவ்வளோ குடித்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, உடலுக்கு வந்து அந்த பெர்ஃப்யூமால் கெடுதி வருமே தவிர இந்த போதை என்கின்ற ஒரு நிலை என்ன செய்ய போகிறது இல்லை, அடைவது இல்லை அப்படின்ற லெவல் இருந்தால் அந்த பெர்ஃப்யூமை பயன்படுத்துறதுல எந்த விதமான மார்க்க ரீதியான தடையும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவர்.